பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி கோவையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது கோவை செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், பிரதமர் மோடியின் பயணத்திட்ட விவரம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. கோவையில் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து சரியாக 2:30 மணி அளவில் வராது. இவர் ஒரு தனியார் ஓட்டலில் ஒரு 5 நிமிடம் ஓய்வு எடுத்த பின்னர் இஎஸ்ஐ மருத்துவமனை 650 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். இதனையடுத்து சரியாக 4:30 மணி அளவில் பொது மேடைக்கு வருகிறார். இந்த பொது மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். இதனால கோவை முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 போலீஸ் டிஐஜிகளும் 2 ஐஜிகளும் மொத்தமாக 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல கோவை கொடிசியா மைதானத்தில் அரை மணி நேரத்திற்கும் ஒருமுறை மோப்பனாய் உதவியுடன் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல நரேந்திர மோடியின் பாதுகாப்பு படைப்பிரிவு எஸ்பிஜி 30 பேர் கொண்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. குறிப்பாக கொடிசியா மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அடையாள அட்டை அல்லது காவல் ஆணையாளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் காலை 9 மணி முதல் உள்ளே வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த வருகை பொறுத்து கோவையில் என்ன சொன்னாங்க, காவல்துறையினர் 2 மணி அளவில் போக்குவரத்து நிறுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த உச்சக்கட்ட பாதுகாப்புல கோவை மாநகரமே 2 மணிக்கு மேல ஸ்தம்பிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேசராஜ், பிரதமர் மோடியின் வருகை தமிழக அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? கடந்த பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணியாக இருந்த ஐஜேகே, மதிமுக, தேமுதிக, பாமக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருந்தது. இதுல ஐஜேகே ஒரு நிலையான வெளிப்பாடு இல்ல. மதிமுக பிஜேபியிலிருந்து வெளியேறியது. பாமக அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர்களுடன் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுடைய கூட்டணி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிகவை பொறுத்தவரை காஞ்சிபுரத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டில் அறிவிப்போம் சொல்லியிருக்காங்க. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பிப்ரவரி 7ஆம் தேதி ஈரோட்டில் நடக்கிற மாநாட்டில் கூட்டணி அறிவிப்போம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நேற்று பேசிய தமிழிசை பாஜக மாநில தலைவர் அவங்க சொன்னாங்க, மக்கள் கூட்டணியை பொறுத்தவரையும் மக்கள் நல கூட்டணியில அவங்க தெருவில் மட்டும்தான் பேச முடியும், சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பேச முடியாது தெரிவிச்சிருக்காங்க. இதுல பொன்னார் என்ன சொன்னாருன்னா, இந்த அரசியல் மாநாடா இது திருப்பு முனையா அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்துட்டு வருது. மீனவர்கள் பிரச்சனை, வேலை வாய்ப்பு, அதே போல பல்வேறு இருந்தாலும் இவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொதுக்கூட்ட மேடை ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இவங்க மக்கள் பலத்தை காண்பதற்காகவே இந்த பொது மேடைக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் மையமாக வைத்தேதான் இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது.